அப்படியா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா கை காற்றுல இருக்குது. ஏன்னா அவள் இவ்வளோ நேரம் கண்டுட்டு இருந்ததெல்லாம் கனவு. இவ்வளோ நேரம் நம்ம கண்டது கனவா அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது தேஜுன் வர்றான். வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன், ஐரின்ட்டு போய் அவளுக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்னு இழுக்கிறா. ஆமாம், நீ தான் அவளோட ரூம்மேட் ஆச்சே, கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தேஜுன் கொடுத்த ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு ரூமில் போய் உட்காந்து அந்த ஜூஸ் பாட்டில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஐரினோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புக்ஸை திறந்து பார்த்துட்டு இருந்தா ஒரு ஃபோட்டோ விழுகுது. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் பொம்பளை விஷயத்தில் ஐரினாக இருக்காரு. அந்த ஹீரோவோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்துட்டு அந்த புக்குக்குள்ளே இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலே ஐரின் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கீழே வந்துட்டு நம்ம ஹீரோ பொம்பளை விஷயத்தில் விக்கெல்லாம் மாட்டிட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வர்றான். அசிஸ்டன்ட் வரையில் நீ இங்கேயே இரு, நான் போய்க்கிறேன், நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ போய் கதவை திறக்கும் போது அப்படி ஷாக்காக இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். பாய்.